குர்ஆனில் மஜீத். வலா யுப்தீன ஸீனத்தஹு, அவர்கள் தங்களது அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம். அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹிஜாபை ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள், அது மிகவும் மூடி மறைக்கக்கூடிய ஆடையாகும். ஹிஜாப் என்பது நம்முடைய முழு உடலையும் மறைவதாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த ஹிஜாப் என்பது ஒரு அலங்காரமான ஆடையாக இருக்கக்கூடாது. ஹிஜாப் என்பது ஒரு போர்வையாக துப்பட்டாவாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹு தஆலா முஃமினான பெண்களுக்கு கூறும் பொழுது அவர்கள் தங்களது அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம் என்று கூறுகிறான். அலங்காரங்கள் என்றால் அவர்கள் உண்மையில் அணிந்திருக்கக்கூடிய நகைகள், அணிகலன்கள், கணவனுக்காக குடும்பத்திற்கு மத்தியில் அணிந்திருக்கக்கூடிய அழகான ஆடைகள். இந்த அழகான ஆடைகள் எல்லாம் அவர்கள் வெளிப்படுத்தக்கூடாது. அவர்கள் வெளியே செல்லும் பொழுது அதற்கு மேல் ஒரு போர்வையை பொழுது கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பெண்கள் பயணத்திற்கு சென்றிருக்கிறார்கள், ஜிஹாதிற்கு சென்றிருக்கிறார்கள், ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதில் தொழுவதற்காக வந்திருக்கிறார்கள், அவர்களுடைய பயானை கேட்பதற்காக வந்திருக்கிறார்கள். ஜிஹாதில் காயப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவி செய்வதற்காக சென்றிருக்கிறார்கள். அதன் முக்கிய காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் பெண்கள் வெளியே சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியேறுவதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 நபர்களை பற்றி என்னிடம் கேட்காதே. அவர்கள் அல்லாஹ்வால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள். முதலாமர் யார் முஸ்லிமுடைய ஜமாத்தை விட்டு விலகி இமாமுக்கு மாறு செய்து அதே நிலையில் மறைந்து விடுகிறாரோ அவர். இரண்டாமர் தன் எஜமானை விட்டு ஓடிப்போன அடிமை அல்லது அடிமை பெண் அதே நிலையில் மறைந்து விடுகிறாரோ அவர். மூன்றாவது, தன் கணவனை விட்டு ஓடிப்போன ஒரு பெண்ணுக்கு தன் கணவன் தேவையான வாழ்வாதார தேவைகள் எல்லாம் செய்து கொடுக்க அந்த கணவன் வீட்டை விட்டு சென்றவுடன் இந்த வீட்டை விட்டு வெளியேறுவது. இந்த 3 நபர்களை பற்றி என்னிடம் கேட்க வேண்டிய தேவையே கிடையாது. அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு சென்று விட்டார்கள். குறிப்பாக ஹிஜாப் என்பது அது ஒரு அலங்காரமான ஆடையாக இருக்கக்கூடாது. வெளியே செல்லும் பெண்கள் அதை கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும். இது வல்ல அல்லாஹ்வின் ஒரு கட்டளையாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உலகத்தில் இறுதி காலத்தில் பெண்கள் வருவார்கள், அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணமானவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களுடைய கொள்கைகளை பற்றி கூட கூறினார்கள். அவர்களுடைய தலைக்கு மேல் உயர்ந்த ஒட்டகத்துடைய திமிலை போன்று இருக்கும். அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள், சொர்க்கத்தின் வாசனையை கூட நுகர மாட்டார்கள். ஹிஜாப் என்பது அல்லாஹ் சுப்ஹானல்லாஹு தஆலாவிற்கும் அவன் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அடிபணியும் ஒரு விஷயமாகும். அதை அல்லாஹ் தனக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அடிபணியும் ஒரு கடமையாக ஆக்கி வைத்துள்ளார். பனுதமின் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள பார்க்க வராங்க. அப்போ அவங்க மெல்லிய ஆடை அணிந்திருக்காங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க நீங்க ஈமான் கொண்ட கூட்டத்துல இருந்தா வரீங்களா? இது ஈமான் கொண்டவர்களுடைய ஆடை கிடையாது. நீங்க ஈமான் கொள்ளணும்னா இந்த ஆடையை அணிந்து கொள்ளணும். ஒரு நல்ல முஸ்லீம் பெண்மணி தன் வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது மார்க்கம் அவளுக்கு கட்டிவிட்டுள்ள ஆடை ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டும். அதை தான் ஹிஜாப் என்று கூறப்படுகிறது. ஒரு பெண்மணி இந்த ஹிஜாபை அணியாமல் தன் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது. இது அல்லாஹ்வின் ஒரு கட்டளையாகும். அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை விட்டும் அவனுடைய சமுதாயத்தை விட்டும் விலகி நிற்கின்ற மற்ற மற்ற சமுதாயங்களில் பெண்கள் அரைகுறை ஆடையுடன் சுற்றித் திரிகின்றனர். அந்நியர்கள் பார்த்து ரசிக்கும்படி அலங்காரமான ஆடைகளை அணிந்து கொண்டு வெளியே வருகிறார்கள். இந்த கூட்டத்தில் தன்னத்திலும் நம்ம முஸ்லிம் பெண்மணி இருக்கக்கூடாது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, முந்தியுள்ள முஹாஜிர் பெண்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டட்டும். ஒரு தடவை தங்களுடைய துப்பட்டாக்களை முகம், கழுத்து, நெஞ்சு ஆகியவற்றை மரத்துக்கு ஆயத்தில் இறுக்கிய போது அவர்கள் தங்களுடைய போர்வைகளை கிழித்து தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டனர். எனவே இன்ஷா அல்லாஹ் நம் மார்க்கம் நம்மளுக்கு